அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ரஷ்யா கண்டுபிடித்த கேன்சர் வேக்சினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரஷ்யா ரேடியாலஜிக்கல் சென்டர் அண்ட் மாலிகுலர் பயாலஜிக்கல் இன்ஸ்டியூட் மூலமாக இந்த மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு அரசாங்க நிறுவனம். அந்த வேக்சினோட பேர் வந்து என்டரோமிக்ஸ் எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லப்படுது. 5 வருட போராட்டங்களுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்டால் இது வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து எந்த மாடலில் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த மாடலை பேஸ் பண்ணி அந்த வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லப்படுது. எஸ்பெஷலி கரெக்டாக கேன்சர் செல்லை மட்டும் இது தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் அந்த கொரோனாவை நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். ஸோ 4 விதமான கேன்சர் வந்து நம்ம உலகத்தில் பரவிட்டு இருக்கு. லங் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், கொலரெக்டல், அப்புறம் பேன்கிரியாட்டிக் அப்படின்னு பல வகையான கேன்சர் நம்ம நாட்டில் உலகத்துலேயும் பரவிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த பேன்கிரியாட்டிக் கேன்சர் மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு 19 லட்சம் பேர் வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வருடத்துக்கு வந்து 98 லட்சம் பேர் வந்து இறப்பு ஏற்படுது கேன்சர் மூலியமாக அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் அனிமல்ஸுக்கு இந்த வேக்சினை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 48 மக்களுக்கு, உள்நாட்டு மக்களுக்கு டெஸ்ட் பண்ணதில் சைடு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி 0% சைடு எஃபெக்ட் சொல்கிறாங்க. அதுபோக டூமர் ரிடக்ஷன், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய கட்டி வந்து 60%லேருந்து 80% வந்து குறையிறதா இந்த ரிசர்ச் மூலிமா நமக்கு தெரிய வருது. எஃபிகாசி ரேட் வந்து 100% எஃபிகாசி ரேட்டு கொடுக்கறது நமக்கு உண்மையிலேயே மிக்க சந்தோஷமான விஷயம். கிட்டத்தட்ட அது வந்து 2 ட்ரையல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது ட்ரையல் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த வருடம் 2026க்குள்ளே இந்த கிளினிக்கல் ட்ரையல் முடிஞ்சு இந்த மருந்து பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் கேன்சருக்கும் அவங்க மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கதா அந்த சயின்டிஸ்ட் வந்து தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேன்சருக்கும் அவங்க மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவுடைய அந்த சயின்டிஸ்ட்டுக்கு நம்ம இந்திய நாட்டு சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா இவ்வளவு ஒரு கொடூரமான நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவங்க நாட்டு மக்களுக்கு அது இலவசமாக கொடுக்க போகிறேன்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, கீமோதெரப்பிக்கும் இந்த வேக்சினுக்கு என்ன கம்பேரிசன் அப்படின்னு பார்ப்போம். கீமோதெரப்பியில் வந்து உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும், பார்த்தாது ஹெல்த் ரிஸ்க்லாம் இருக்குது. அது போக வந்து கீமோ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு உள்ள ஃபுல்லாக வந்து அது போகும். அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். முடி கூட்டுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாகிறதா இருக்கட்டும், ஒரு மாதிரி ரொம்ப சோர்வடைந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் இந்த வேக்சினை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கேன்சர் செல்லை மட்டும்தான் அது தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை பயன்படுத்தி கேன்சர் செல் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இதோட அந்த ப்ரோட்டீன் போய் தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து சந்தோஷமான விஷயம். அதிகபட்ச பாதிப்புன்னா ஃபீவர் வரும் அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்டால் சொல்லப்படுது. அப்புறம் அதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவுடைய மதிப்புப்படி அது 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அமெரிக்கா நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா $2850 சொல்லி சொல்லப்படுது. நம்ம நாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் வரப்போ அது வந்து 2,52,250 அப்படின்னு சொல்லி அதுக்கு விலை நிர்ணயிக்கிறதா ரஷ்யா தரப்புலாம் சொல்லப்பட்டது. ஸோ நமக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கிற அந்த நல்ல உறவுனால இந்த வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா மேலும் இதோடைய ப்ரைஸ் வந்து குறையும் அப்படின்றதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஸோ மேலும் அந்த வேக்சின் நல்லபடியாக உலகத்துக்கு வரணும். இதனால் உலக மக்கள் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க அனைவரும் குணமடையணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்திப்போம். அந்த வேக்சின் சீக்கிரமாக வரணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.